99% ஆஃப் த பீப்புள் ஆர் லூசிங் மணி. எல்லாமே ஆப்ஷனில் தான். ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு எவ்வளோ மென்டல் ப்ரிப்ரேஷன் இருக்கணும், எவ்வளோ டெம்பரமெண்ட் இருக்கணும், எவ்வளோ நாலேஜ் ஆஃப் மார்க்கெட்ஸ் இருக்கணும், இன்ஃபர்மேஷன் எவ்வளோ இருக்கணும். ஏன்னா மாற்றங்கள் ரொம்ப வேகமாக வருது. திடீர்னு ஒரு நியூஸ் வந்து மேலே போயிடுது கரெக்டாக அந்த க்ளோசிங் ஹவரில். இப்படி பல விஷயங்கள் மேனிப்புலேஷன் கூட நம்ம சொல்கிற அளவுக்கு வேகமாக நடக்குது. பார்த்தா மேனிப்புலேஷன் மாதிரி தெரியும் நமக்கு. எப்படியோ நமக்கு அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி இருக்கான்ற ஒரு கேள்வியை கேட்காம தான் ரிட்டையரிஸ் வந்து இன்னைக்கு F&Oவில் பணத்தை விட்டுட்டு இருக்காங்க. அதில் பாருங்கள், அவர் கேஷில் எதுவுமே பண்ணல. மியூச்சுவல் ஃபண்ட் 0, ஈக்விட்டி 0, ஒன்லி F&O. நான் கேட்டேன், உங்களோட இந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வெறும் F&O பண்ணுறாங்களா, இல்லை கொஞ்சம் கேஷும் சேர்த்து பண்ணுறாங்க? இல்லை யாரும் கேஷ் பண்ணுறதில்ல, ஒன்லி F&O. ஸோ கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து இந்தியாவில் நடுத்தர வர்க்கத்தில் ரிட்டையரிஸ்லேருந்து ஹவுஸ் ஒய்ஃப் வரைக்கும் எல்லாருக்குமே இந்த ஒன்லி F&O கல்ச்சர் இருக்குது. அது ஆக்சுவலாக இன்னும் ஷார்ப்பாக சொல்லணும்னா ஒன்லி ஓ கல்ச்சர், எஃப்ஏ கிடையாது, வெறும் ஆப்ஷன்ஸ் தான். ஸோ கிட்டத்தட்ட ஆப்ஷன்ஸ் என்பது ஒரு புதிய மதமாக உருவாகி அந்த மதத்தில் போய் எல்லாரும் இணைஞ்சி அந்த மதத்துக்கு தங்களுடைய எல்லா பணத்தையும் இழந்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் இதில் இழக்கக்கூடிய பணத்தின் அளவு ஆன்லைன் ரம்மி, வேறு வகையான கேம்பிளிங், இது எல்லாத்த விட கணிசமாக அதிகமாக இருக்குன்றதை உணராமல் எல்லாரும் இதை பண்ணிகிட்டு இருக்காங்க.